வெல்கம் பேக் டு பியூட்டி குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சிம்பிளான ரெசிபியை தான் பார்க்க போகிறோம். ஸோ பன்னீர் பீஸா தான். ஸோ இதை வந்து ஈஸ்ட் அண்ட் எக் இந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ணாமல் தான் நமக்கு பேக் பண்ண போகிறோம். அதுவும் இல்லாமல் ஓவனில் இல்லாமல் நம்ம வெறும் பேன்லேயே வச்சு தான் இதை நம்ம பேக் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வேணும்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 1.5 கப்பு மைதா மாவு எடுத்திருக்கேன், அதாவது 1.5 கப் எடுத்திருக்கேன். இப்போ இது கூட 3/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 டீஸ்பூன் சால்ட் அண்ட் இது கூட கொஞ்சம் 1 டீஸ்பூன் சுகரும் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒன்-4 கப் மில்க். இப்போ இதையே எல்லாத்தையும் போட்டு நம்ம கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப சாஃப்டாக டோ நம்ம ரெடி பண்ணக்கூடாது, ரொம்ப ஹார்ட் டோவும் நம்ம ரெடி பண்ணக்கூடாது. ஒரு மீடியம் சாஃப்ட் டோவை நம்ம ரெடி பண்ணிடலாம். இதில் நான் கொஞ்சம் வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நியர்லி 4 to 5 டேபிள் ஸ்பூன் தான், ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணிக்கோங்க கிராஜுவலாக. ஃபைனலாக இது கூட 1 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அண்ட் நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 hour நம்ம வந்து இதை அப்படி வச்சிடலாம். ஈவன் நீங்கள் ஒரு 2-3 hours கூட வைக்கலாம். ஸோ நல்லா டோ வந்து சாஃப்டாக இருக்கும். நம்ம இன்றைக்கி 1 hour தான் இதை வந்து ரெஸ்ட்டில் வைக்க போகிறோம். ஒன் ஹவர் மேலே ஆகிடுச்சு பாருங்கள், நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. எகெயின் நம்ம ஒரு 1 minute or 2 minutes இதே மாதிரி நீட் பண்ணி விட்டுக்கோங்க. இன்றைக்கி நம்ம ஒரு சிங்கிள் பீஸா பண்ண போகிறோம். ஈவன் நீங்கள் இதை ரெண்டாக டிவைட் பண்ணி 2 பேன் பீஸா ரெடி பண்ணலாம். நான் இன்றைக்கி பெரிய பீஸா பண்ணுறதுனால அது என்டையர் டோவை அப்படியே எடுத்துக்கிட்டேன். ஸோ இதில் கொஞ்சம் ட்ரை ஃப்ளவரை டஸ்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நல்லா தின்னாக ரோல் பண்ணிக்கோங்க. இந்த பீஸாவை எந்த பேனில் நம்ம பேக் பண்ணுறோமோ அதோட ஷேப் எடுத்துக்கோங்க. ஸோ இதை கரெக்டாக உள்ளே ஃபிட் ஆகிறதுக்காக நான் ஷேப் எடுத்துக்கிட்டேன். ஸோ எக்ஸாக்ட் சர்க்கிள் ஷேப் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போது நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ஃபோர்க் யூஸ் பண்ணி இதுக்கு மேலே நல்லா போக் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இது உப்பாது அண்டு நம்ம க்ரஸ்ட்டும் வந்து நல்லா இருக்கும், உள்ளெல்லாம் நல்லா குக்காக இருக்கும். இப்போ நம்ம ஒரு மீடியம் ஹீட்டில் இருக்க பேனில் இதை நம்ம வந்து கொஞ்சம் குக் பண்ணிக்கலாம். ஸோ 2 சைடும் 1 minute இந்த மாதிரி திருப்பி போட்டு கொஞ்சம் குக் பண்ணிக்கோங்க. பீஸா பேஸ் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம 2 டேபிள் ஸ்பூன் பீஸா சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் வீட்டில் பீஸா சாஸ் இல்லாட்டி நீங்கள் டொமேட்டோ கெட்சப் அண்ட் சில்லி சாஸை நம்ம மிக்ஸ் பண்ணி கூட இது மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கு மேலே நம்ம மொசரெல்லா சீஸ் தான் இன்றைக்கி ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ மொசரெல்லா சீஸ் ஆட் பண்ணால் தான் நல்ல ஒரு சியூவினஸ் இருக்கும் அண்ட் இது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் பீஸாவுக்கு. நான் நியர்லி 150 கிராம் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இதுக்கு மேலே உங்களோட ஃபேவரட் டாப்பிங்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் ஸ்லைஸ்டு கேப்சிகம் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் இது கூட பன்னீர் க்யூப்ஸ் ஆட் பண்ணிக்க போகிறேன். இதை நீங்கள் வந்து பன்னீர் டிக்கா கூட ரெடி பண்ணி இது மேலே ஆட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி நீங்கள் டைரெக்டாக பன்னீர் க்யூப்ஸை கட் பண்ணி இது மேலே ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் கொஞ்சம் ஸ்லைஸ்டு ஆனியனும் ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் சீசனிங்க்கு நம்ம இது மேலே ஆரிகனோ ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கோம். அண்ட் அகைன் இதுக்கு மேலே கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸும் ஸ்ப்ரெட் பண்ணிக்க போகிறோம்.
சிம்பிளான பீஸா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த பேனில் வச்சிடலாம். 15 மினிட்ஸ் பேக் பண்ண போகிறோம், அதுவும் லோ ஃப்ளேமில். ஹெவி வெயிட்டட் மெட்டீரியலாக யூஸ் பண்ணி பேக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பீஸா ரெடி ஆகிடுச்சு. அண்ட் இதோட க்ரஸ்ட்டு பார்த்திங்கன்னா கீழே நல்லா குக் ஆகிருக்கு. மேலே இருக்க சீஸும் நல்லா சாஃப்டாக மெல்ட் ஆகிருக்கு. தட்ஸ் ஆல் வியூவர்ஸ். ரொம்ப சிம்பிளான பன்னீர் பீஸா நம்ம ரெடி பண்ணிட்டோம். அண்ட் வித்தவுட் ஈஸ்ட், ஓவன் அண்ட் எக் இந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ணாமல் வீட்டில் இருக்கிற சிம்பிள் இன்க்ரீடியன்ட்ஸ் அண்ட் விசில்ஸ் வச்சு தான் நம்ம இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட சஜஷனை கமெண்ட் செக்ஷனில் ஆட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இல்லை இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் ரெசிபி வேணும்னா கண்டிப்பாக பியூட்டி குக்கிங் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.